வீட்டு வசதி வாரிய முறைகேடு வழக்கில் விடுவித்ததை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக அமைச்சர் ஐ பெரியசாமி மேல்முறையீடு மனுவை உச்சநீதிமன்றம் ஏப்ரல் 8ஆம் தேதிக்கு மீண்டும் விசாரிக்க ஒப்புதல் அளித்திருக்கிறது. முழு விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்க கேட்கலாம். வெங்கடேசன், இந்த வழக்கின் முழு பின்னணி என்ன? வெங்கடேசன் வணக்கம். வீட்டு வசதி வாரிய முறைகேடு வழக்கில் குறிப்பாக தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்துக்கு சொந்தமான வீட்டை மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பாதுகாவலர் கணேசன் என்பவருக்கு முறைகேடாக ஒதுக்கீடு செய்ததாக அமைச்சர் பெரியசாமி உள்ளிட்டோருக்கு எதிராக கடந்த 2012ஆம் ஆண்டு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் இருந்து அமைச்சரை விடுவித்து கடந்த 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவை மறு ஆய்வு செய்யும் வகையில் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பிறப்பித்த உத்தரவில் இந்த வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி அமைச்சர் பெரியசாமியின் முதல் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் குற்றச்சாட்டு பதிவுக்கு பின் வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி 2வது முறையாக தாக்கல் செய்த மறு விசாரணைக்கு உகந்ததில்லை என்றும் அந்த மனுவை ஏற்றுக்கொண்டு அமைச்சரை விடுவித்த சிறப்பு நீதிமன்றத்தின் உத்தரவு சட்டவிரோதமான என தெரிவித்து மீண்டும் இந்த வழக்கை விசாரிக்க உத்தரவிட்டுள்ளார். இந்த விசாரணைக்கு இந்த உத்தரவுக்கு எதிராகத்தான் அமைச்சர் ஐ பெரியசாமி வழக்கறிஞர் ராம்சங்கர் சார்பில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை உச்சநீதிமன்றம் கடந்த மார்ச் 18ஆம் தேதி விசாரித்து தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணை 4 வாரங்களுக்கு தள்ளி வைத்தது. இதனிடையே அந்த MP-MLA சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெறும் விசாரணைக்கு தடை கோரிய போது நீங்கள் இந்த தடை கோரும் மனுவை அங்கு தாக்கல் செய்து கொள்ளலாம் என தெரிவித்தது. ஆனால் MP-MLA நீதிமன்றம் இந்த விசாரணைக்கு தடை விதிக்க மறுத்துவிட்டது. இந்நிலையில் தான் அமைச்சர் ஐ பெரியசாமியின் சார்பில் ஒரு இடையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டு இந்த விசாரணையை தள்ளி வைக்க கோரியும் அந்த விசாரணையில் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க கோரியும் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என தெரிவித்து இந்த முறையிடப்பட்டது. இந்த முறையீட்டை ஏற்ற உச்சநீதிமன்றம் இந்த அமைச்சர் ஐ பெரியசாமியின் மனுவை வரும் 8ஆம் தேதி திங்கட்கிழமை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள ஒப்புக்கொண்டுள்ளது. முழு விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.